சவுதி அரேபியா இன்னைக்கு ஒரு 24,000 பாகிஸ்தானியர்களை நாடு கடத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 54,000 பாகிஸ்தானியர்கள் இதுவரையிலும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இல்ல நாட்டுக்குள் மறுபடியும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேரை இதே சவுதி அரேபியால இருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புறதுக்கு சவுதி அரேபியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. யார் இந்த 24,000 பேர் அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாருமே பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இவங்க எல்லாருமே ஒரு விதத்துல சவுதி அரேபியால பிச்சை எடுத்துட்டு இருந்த பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 24,000 பிச்சைக்காரர்களா? என்னப்பா இது ரொம்ப பெரிய சைஸா இருக்கே அப்படின்னு கேட்டா, அட ஆமாங்க, 2024 2025 போன வருடமும் இந்த வருடமும் சேர்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 54,000 இருந்து 60,000 பாகிஸ்தானியர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க சவுதி அரேபியா. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? பாகிஸ்தானியர்களுடைய விசாவை ரொம்ப சென்சிட்டிவா நாங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்ணு கருத்துமா பார்த்துட்டு இருக்கோம். இங்க வரக்கூடிய நபர் அந்த பாகிஸ்தானியர்கள் இங்க வராங்கன்னா எங்க நாட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் உருவாகுது. கிரைம் அப்படிங்கிற ரேட் கூடுறதுக்கான காரணம் பாகிஸ்தானியர்கள் தான். எனவே பாகிஸ்தானியர்களுடைய விசா அப்படிங்கிறது ப்ராசஸ் பண்றதுக்கு டிலே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அறிவிக்கிறார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பாகிஸ்தான், சவுதி அரேபியா இப்படின்னு சொல்லி மட்டும் இது நிக்கல. தாய்லாந்து, கம்போடியா, யூகே, இன்னும் கனடா உட்பட பல நாடுகள்ல இதே பாகிஸ்தானியர்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். அப்படி உள்ளே புகுந்த நபர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னா எல்லா நேரமும் பிச்சை எடுப்பது அப்படிங்கிறது தான். இதை நான் மட்டும் சொல்லல, பாகிஸ்தானுடைய FIA சொல்லியிருக்கு.